யாரடி குழந்தை? இது இலங்கை தேசத்துடைய கொடி. ஆமாண்ணே, இந்த குழந்தை குழந்தைக்கு பின்னால ஒரு கதை இருக்கு. ஒன்னையும் காணும். முதுகுல இட கதை இருக்கும் மடையா. ஊர்வசிக்கிட்டே எடுத்து போய் இந்த குழந்தை ஜாக்கிரதை எடுத்து நான் வரேன். மூச்சு இருக்கிறது, பிழைத்துக் கொள்வார். தூக்கி வாருங்கள். கடல்ல கண்டெடுத்தோம். இதுக்கு பின்னால ஒரு பெரிய கதையே இருக்கு. நம்ம பூ விக்ரமரு இந்த குழந்தைய பத்திரமா வச்சிருக்க சொன்னாரு. ஜாக்கிரதை. என் மனைவி சங்கை, என் குழந்தை குழந்தை. என்ன இதெல்லாம்? ஐயா யாரு? எந்த ஊர்? இலங்கை தீவு ஐயா. இப்படித்தான் ரொம்ப நாளைக்கு முன்ன சோழனுக்கும் நாகன் மகள் பீலி விளைக்கும் மணிவல்லப தீவிலே பிறந்த இளந்திரையன் கடல்ல மதந்து வந்து. ஓஹோ, பல்லவர் மன்னர் கதையே இவ்வளவுதானா? நாளை அழைத்து பேச. என் ஆரோக்கிய நண்பன் நரசமன்னின் பரம்பரைக்கு மாசு கற்பித்தால் உன் மண்டை உடைந்துவிடும். பெரிய வீரம் மாதிரி பேசுறேன். இலங்கையிலிருந்து வந்து என்னடா செய்த? என்ன? ஒண்ணு இல்லைங்க. யானை சிலைன்னா உங்களுக்கு ரொம்ப பிரியமாச்சு. நானே கஷ்டப்பட்டு செஞ்சேன். யானையை தூக்கி குதிரை மேல வச்சுக்கோங்க. யார் நீங்க? இலங்கை வேந்தன் மானா. எதிரிகளுக்கு தப்பி குடும்பத்தோடு கடலில் வந்தேன். வழியில் புயல், என் மனைவியும் மகவையும் இழந்தேன். மன்னரை பார்க்க உங்களால் வழி செய்ய முடியுமா? ஓ, தாராளமாக. விரைவில் ஏற்பாடு செய்கிறேன். வணக்கம். என்ன காரணத்தியாரே? வேணாடு 7000 ஆளுகின்ற சோழகுமாரி அனுமதியின்றி நமது பல்லவ நாட்டு எல்லைக்குள் பிரவேசித்து ஊடாரம் வேறு அமைத்துக் கொண்டிருக்கிறார். இப்போதே அவளை சந்திக்கிறேன். சிங்காரை, மானாவை என்னுடைய மாளிகை கழைத்துக் கொண்டு போ. மதனா, வருகிறேன். மாளிகையில் தானே இருக்கிறார்? வழக்கம் போல மாறுவேடத்தில் சிற்பக்கூடத்தில் சிலை செதுக்கிக் கொண்டிருப்பார். கவரும் சிலையே, காஞ்சி தரும் கலையே, கவி பிறவா முன் பிறந்த தமிழகத்தின் நிதியே. கண் கவரும் சிலையே, காஞ்சி தரும் கலையே, கவி பிறவா முந்த தமிழகத்தின் நிதியே. கண் கவரும் சிலையே.
பகை முடிக்க பல வகையாம் படைக்கலங்கள் மோதும் எழில் சிலை வடிக்க சிறு உளியும் இரு கரமும் போதும் முகை வெடிக்கும் முறுவல் என பெண்ணிதழில் தெரிவாய் புகை வெடிக்கும் முறுவல் என பெண்ணிதழில் தெரிவாய் சினம் மூண்டெழுந்தால் ஆண்டவன் பேய் தாண்டவமும் புரிவாய் தாண்டவமும் புரிவாய் கண் கவரும் சிலையே காஞ்சி தரும் கலையே கவி பிறவா முன் பிறந்த தமிழகத்தின் நிதியே கண் கவரும் சிலையே படிக்கும் முன்னே செவியினில் தேன் பாய வரும் தமிழ் போல் நான் நினைக்கும் முன்னே பல வடிவாய் நெஞ்சமெல்லாம் நிறைவாய் படிக்கும் முன்னே செவியினில் தேன் பாய வரும் தமிழ் போல் நான் நினைக்கும் முன்னே பல வடிவாய் நெஞ்சமெல்லாம் நிறைவாய் எனக்கு முன்னே வாழ்ந்தவர்கள் எத்தனையோ கோடி எனக்கு முன்னே வாழ்ந்தவர்கள் எத்தனையோ கோடி அந்த இடம் பெயர்ந்தார் பெருமை எல்லாம் தொடர்கதை போல் தருவாய் கண் கவரும் சிலையே காஞ்சி தரும் கலையே கவி பிறவா முன் பிறந்த தமிழகத்தின் நிதியே கண் கவரும் சிலையே ஏது இந்த சிலை? யார் செதுக்கியது இது? பாறைக்கும் பாவைக்கும் கூட வித்தியாசம் தெரியவில்லையா? மன்னிக்கவும். கலை பைத்தியம் கண்களே மறைத்து விடுகிறது. நல்ல வேளை சிலை என்று நினைத்து என் உடம்பை செதுக்காமல் போனீரே. ஊழி கொண்டு உடலை செதுக்கும் வரையில் ஊமையாகவா இருப்பீர்கள்? பலி எடுக்காதா? வாய்விட்டு அலற மாட்டீர்களா? கல்லின் சப்தமே காதில் விழாத போது ஒரு பெண்ணின் கூச்சலா காதில் விழப்போகிறது. சிற்பிகள் செவிடர்கள், சிலையா பெண்ணா என்று தெரியாத குருடர்கள், கலை பைத்தியங்கள், இன்னும் ஏதாவது விருதுகள் பட்டங்கள் ஏராளமாக வழங்குவேன். ஆனால் அந்த பட்டம் பரிசுகளை பெற என்னுடைய நாட்டுக்கு வரவேன். வருவீரா? உங்கள் நாடா? எது? ரேநாடு 7000 என்பது என்னுடைய நாட்டின் பெயர். என் பெயர் சோழகுமாரி. நான் தான் அந்த நாட்டுக்கு ராணி. ஐயோ பாவம், உங்களை பற்றி நீங்களே சொல்லிக் கொள்ள வேண்டி இருக்கிறது. வேண்டுமானால் உங்கள் நெற்றியில் நான் செதுக்கி விடட்டுமா? வாய்வலி மிஞ்சும். ஏ, உமது நாட்டின் ராணிகள் எல்லாம் நான் ராணி என்று நெற்றில் செதுக்கிக் கொண்டுதான் வருவார்களா? ஐயோ பரிதா, என் நெற்றில் ஒன்றும் செதுக்க வேண்டாம். நீர் செதுக்கியுள்ள இந்த சிலைகளின் நெற்றில் இது ஆண், இது பெண், இது புலி, இது சிங்கம், இது யானை, இது பூனை என்று செதுக்கி வையும் போதும். அதற்கு தேவையே இல்லை. அப்படி நான் செதுக்கி வைக்காமலேயே எல்லாவற்றையும் சரியாக சொல்லிவிட்டீர்களே. பரவாயில்லையே, உங்கள் பார்வை பழுதுபடாமல் தான் இருக்கிறது. இது என்ன சிலை சொல்லுங்கள் பார்ப்போம். இதுவா? இதையும் நீரே செதுக்கினீரா? கொஞ்சம் புறாக்களையும் குலாவும் கிளிகளையும் காதல் அடையாளமாக காட்டுவார்கள் சிற்பிகள். பல்லவ நாட்டு காதல் வேடிக்கையாக இருக்கிறது. குரங்கு காதல். உலகத்தில் அழகானவர்கள் மட்டுமே காதலிக்க வேண்டும், நம்மை போன்றவர்கள் பிரம்மச்சாரிகளாக இருக்க வேண்டுமா? என்னென்ன? நாம் இருவரும் விகாரமா, அவலட்சணமா? நான் என்னை சொல்லிக் கொண்டேன். எனக்கும் ஒரு காதலி எங்கோ பிறந்திருப்பாள். பிறந்திருப்பாள். அப்படியே பிறக்காவிட்டாலும் ஒரு கல்லை செதுக்கி அதை காதலியாக்கிக் கொள்வீர். ஆமா, உங்களுக்கும் காதலும் கிடைக்காவிட்டால் சொல்லுங்கள், செதுக்கி தருகிறேன். சிற்பக்கலை, இசைத்துறை, பேச்சு திறமை எல்லாவற்றிலும் வல்லவராயிருக்கிறேன். இதை ரேநாட்டு ராணியின் அன்பளிப்பாக ஏற்றுக்கொள்ளும். இல்லை,
எனக்கு தேவையில்லை. நீங்களே அணிந்து கொள்ளுங்கள். ஏன்? கலைக்காக பரிசு பெறுவதில் தவறென்ன? தயவு செய்து பெற்றுக்கொள்ளும்.